திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் கொடைரோடு சுற்றுப்பகுதியில் பெய்த மழையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாது சாலையோர கடை வியாபாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மேலும் மழை காரணமாக கடை வீதிகளிலும் முக்கிய வீதிகளிலும் குறைவான வாடிக்கையாளர்களே இருந்ததால் தீபாவளி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை கொண்டாட குடும்பமாக பொதுமக்கள் சொந்த ஊர் புறப்பட குவிந்தனர். தொடர்ந்து 3வது நாளாக பெருவாரியான பொதுமக்கள் ரயில் மூலமாக பயணித்ததால் ரயில் நிலையங்களிலும் ரயில்களிலும் கடும் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களிலும் தீபாவளி பண்டிகையையொட்டி இயக்கப்பட்ட சிறப்பு ரயில்களிலும் கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள், பட்டாசுகள் மற்றும் இனிப்பு வகைகளை வாங்குவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கடை வீதிகளில் குவிந்தனர். காட்டு மன்னார் கோவில், புவனகிரி, சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட சிறிய நகரங்களில் இருந்தும் சிதம்பரம் வந்த மக்கள் மேலதர வீதியில் உள்ள கடைகளில் புத்தாடை, பட்டாசு உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் குவிந்த நிலையில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை விடிய அரசின் ஏவல்துறை செய்யவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்தது. சென்னை மணலி அருகே உபரி நீர் கால்வாய் செல்லும் கரை உடைந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உபரி நீர் கால்வாய் கரையில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுப்புற ஏரிகளில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்படும் போது ஊருக்குள் தண்ணீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் விடிய அரசின் பொதுப்பணித்துறை மெத்தனமாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரத்தில் பயோமெட்ரிக் கருவி வேலை செய்யாததால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க சென்ற மக்கள் ஏமாற்றமடைந்தனர். தாமல்வார் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் பயோமெட்ரிக் கருவியில் செயற்கையான கோளாறுகளை ஏற்படுத்தி மக்களுக்கு வழங்க வேண்டிய பொருட்களை வெளியில் விற்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் ரேஷனில் பொருட்களை வாங்க முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர். நம்ம நேரடியாக கண் எதிரில் நான் பார்க்கல, வீடியோ ஆதாரமே காமிக்கிறாங்க நிறைய பேர். அதை வச்சு தான் நம்ம யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. இதே மாதிரி மாதத்துக்கு 10 நாள் வர வைக்கிறாங்க. வயசானவங்க கிழவிலாம் உக்காஞ்சிக்கினே நான் இன்னும் காலிலேருந்து சாப்பிட்லம்மா, 8 மணிக்கு வந்தோம்மா, 8 மணிக்கு வந்து 2 மணி ஆகுது, இன்னும் என்னை அம்பலை, கைரேகை ஒர்க் ஆகலை, கண்ணு ஒர்க் ஆகலைன்னு இந்த ரேஷனில் தான்மா சொல்கிறாங்க. வேறு எந்த ரேஷனுமே இது வரைக்கும் ப்ராப்ளமே வந்தது கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் ஐப்பசி மாத சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட ஜலகண்டேஸ்வரர் சிலையை தோளில் சுமந்து பக்தர்கள் கோயிலை சுற்றி வந்தனர். பின்னர் நந்தி பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போதிய பேருந்துகளை இயக்காத விடிய அரசால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தீபாவளி பண்டிகை விடுமுறையையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த நிலையில் தேவையான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. மேலும் மலை கிராமங்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பேருந்துக்காக பல மணி நேரம் காத்திருந்து பொறுமை இழந்த பொதுமக்கள் விடியா போக்குவரத்து துறை அலுவலர்களிடம் ஆவேச வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் வெள்ளிக்கிழமை வாரச்சந்தையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஆடு, கோழிகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. சந்தையில் 10 கிலோ எடை கொண்ட கிடா 10,000 முதல் 12,000 ரூபாய் வரையிலும், 20 கிலோ எடை கொண்ட கிடா 25,000 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. மழையையும் பொருட்படுத்தாமல் வியாபாரிகள் அதிக அளவில் வந்ததால் சந்தையில் சுமார் 2 கோடி ரூபாய் வரை வியாபாரம் நடைபெற்று விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கண்மாய் நீரில் மூழ்கி 6 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். ஆதங்கொத்தங்குடி கிராமத்தை சேர்ந்த கவினிஷா என்ற சிறுமி கண்மாயில் கால் கழுவ சென்ற நிலையில் நீரில் தவறி விழுந்து பரிதாபமாக இறந்தார். சிறுமி இறந்த சம்பவம் கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் கண்மாயில் சவுடுமண் அள்ளப்படாததால் ஆழம் அதிகரித்து பெரிய அளவில் பள்ளம் ஏற்பட்டதாகவும் அதுவே சிறுமியின் மரணத்திற்கு காரணமாக அமைந்ததாகவும் மக்கள் சாடினர்.
கோவை மாநகராட்சி 22வது வார்டு விளாங்கிக்குறிச்சி செல்லும் பிரதான சாலை சேரும் சகதியுமாக உள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். உதயாநகர், ஜீவாநகர், சாவித்ரி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தும் சாலையில் பாதாள சாக்கடை பணிக்காக கடந்த 2023ஆம் ஆண்டு தோண்டப்பட்ட பள்ளம் முறையாக மூடப்படாமல் உள்ளது. இதனால் சமீபத்தில் பெய்த மழையால் சேரும் சகதியுமாக மாறியுள்ள சாலையில் வாகனங்கள் சிக்கிக்கொள்ளும் சூழல் உள்ளது. அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட வர முடியாத பகுதியை விடியா திமுக அரசு ஸ்மார்ட் சிட்டி என எப்படி கூற முடியும் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை மற்றும் பட்டாசுகள் வாங்க சென்னை தியாகராய நகரில் ஏராளமான மக்கள் குவிந்த நிலையில் போதிய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தியாகராய நகரில் ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஆனால் கண்காணிப்பு கோபுரங்களில் போலீசார் பணியில் ஈடுபடாமல் தங்களது சொந்த வேலைகளை பார்ப்பதாகவும் கூட்டமாக நின்று பேசிக் கொண்டிருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போலீஸ்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் யாரும் போலீஸ் வந்து எதுவும் கோஆர்டினேஷன் பண்ணுற மாதிரி தெரில. அவங்களே கும்பலாக கடைக்குள்ளே போய் நின்றுட்டு இந்த ஊர்காவல் படையெல்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க போல இருக்கு. அவங்க 4 பேராக நின்று சேர்ந்து பேசுகிறாங்க. அவங்க கடையில் நான் இப்போ சரணா ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். அவங்க ஒரு 4 பேர் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. அவங்க டியூட்டிக்கு வந்தாங்களா இல்லை எதுக்கு வராங்கன்னு தெரில. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தொடர் மழையால் தனியார் அரிசி ஆலையின் மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. அம்மையபுரத்தை சேர்ந்த முருகன் தனியார் அரிசி ஆலையை ஒட்டியுள்ள தனது நிலத்தில் பட்டி அமைத்து ஆடுகளை வளர்த்து வந்தார். இந்நிலையில் தொடர் மழையில் அரிசி ஆலையின் மதில் சுவர் இடிந்து ஆடுகள் மீது விழுந்ததில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. தனது வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முருகன் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள தேப்பனந்தல் மாட்டு சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல் மாடுகள் விற்பனையானது. வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெற்று வரும் மாட்டு சந்தையில் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மாடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்படுவது வழக்கம். தீபாவளி பண்டிகை காலத்தில் அதிகாலையிலேயே சந்தையில் குவிந்த வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு மாடுகளை வாங்கிச் சென்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேச்சேரி பகுதியில் உள்ள சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் இதனால் இப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது எனவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மணலில் இயங்கி வரும் கோத்தாரி பெட்ரோலியம் தொழிற்சாலை இரவு நேரத்தில் ரசாயனம் கலந்த தண்ணீரை மழைநீர் வடிகால்வாயில் விடுவதால் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ரசாயனம் கலந்த தண்ணீரை சுத்திகரித்து பயன்படுத்தாமல் மழைநீர் வடிகால்வாயில் விடுவதால் அந்த நீரானது பக்கிங்காம் கால்வாய் மூலம் கடலில் சென்று கலக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு மழையின் போது கடலில் எண்ணெய் கழிவுகள் கலந்ததால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் அதுபோன்று ஒரு சூழல் மீண்டும் ஏற்படாதவாறு விடியா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.